மகளிர் T20 உலகக்கோப்பை இன்னும் ஒரு நாள்ல தொடங்க இருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவதா பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகளிர் உலகக்கோப்பையை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 10 அணிகள் விளையாடுறாங்க. அதுவே ஆடவர் உலகக்கோப்பை அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 20 அணிகள் வரைக்கும் வந்து விளையாடுவாங்க. இந்த போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 23 போட்டிகள் நடக்க இருக்கு. இந்த போட்டி எப்ப தொடங்கி எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் போட்டி அக்டோபர் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இறுதி போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 20ஆம் தேதி நடக்க இருக்கு. போட்டி நடக்கும் இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா ஐக்கிய அரபு அமீரகத்துல தான் இந்த போட்டிகள் எல்லாமே நடக்க இருக்கு. முதல்ல வந்து வங்கதேசத்துல தான் வந்து இந்த T20 உலகக்கோப்பை நடக்க இருந்தது. ஆனா அங்க நிலவர அரசியல் அசாதாரண சூழல் காரணமாக இந்த போட்டியை இந்தியா நடத்துறதுக்கு வந்து கேட்டாங்க ICC. ஆனா இந்தியா மறுப்பு தெரிவிச்சனால அடுத்ததா வந்து அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகங்கள் கேட்டிருந்தாங்க. அதுல இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை தேர்வு செஞ்சு அங்க போட்டிகள் நடத்துறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. போட்டி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நேரப்படி எல்லா போட்டியுமே வந்து நமக்கு ஈவினிங் மேட்சஸாக தான் இருக்கு. ஒரு போட்டி முதல் போட்டி அப்படின்னா 3:30 மணிக்கு நடக்கும். இரண்டாவது போட்டி அப்படிங்கிறது வந்து 7:30 மணிக்கு நடக்க இருக்கு. இந்த போட்டியில மொத்தம் 2 அணிகளா வந்துட்டு 2 பிரிவுகள்ல அணிகள் வந்து களமிறங்க இருக்காங்க. இந்த 10 அணிகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த குரூப் ஏ பிரிவு அப்படிங்கிறது ரொம்பவே டஃப்பான ஒரு பிரிவா பார்க்கப்படுது. ஏன்னா இதுல இருக்கிற அணிகள் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, இலங்கை அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுக்கிற 4 டீம் இடம்பெற்றிருக்காங்க. இதுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா குரூப் பிக்கு வரும்போது வங்கதேசம், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், ஸ்காட்லாந்து இவங்க தான் வந்து குரூப் பி பிரிவில் இருக்காங்க. இதுல வந்துட்டு பார்க்கும்போது ஸ்காட்லாந்து மட்டும்தான் கொஞ்சம் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுல கம்மியா இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மகளிர் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது அடுத்ததா வந்து இந்த போட்டிகள்ல இந்தியாவுக்கு என்னென்னக்கெல்லாம் போட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குரூப் ஸ்டேஜஸ்ல மட்டும் 4 போட்டிகள் விளையாட வேண்டியதா இருக்கும். இதுல முதல் போட்டி அப்படிங்கிறது நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா விளையாட இருக்காங்க. அந்த போட்டியானது அக்டோபர் 4ஆம் தேதி நடக்க இருக்கு. அடுத்தது முக்கியமான போட்டி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி. இந்த போட்டி அக்டோபர் 6ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கடுத்ததா இந்தியாவுக்கான போட்டிகள் அப்படிங்கிறது அக்டோபர் 9 மற்றும் 13ஆம் தேதிகளில் இருக்கு. ஒரு போட்டி வந்து இலங்கை கூடயும் இன்னொரு போட்டி வந்து ஆஸ்திரேலியா கூடயும் இந்தியா விளையாட இருக்காங்க. சரி, இந்த போட்டிகள் எந்த மாதிரியான முறையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் ஏ குரூப் பின்னு 2 பிரிவுகளா இருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுலையுமே பார்த்தோம் அப்படின்னா 5 அணிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு அணியும் அந்த பிரிவில் தங்க கூட இருக்கிற 4 அணிகள் கூட ஒரு போட்டி விளையாடுவாங்க. அதுல குரூப் பட்டியல்ல முதல் 2 இடங்கள் பிடிக்கும் அணிகள் தான் வந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறுவாங்க. இந்த அரையிறுதி சுற்றுல பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஏல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற டீமும் குரூப் பில செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற டீமும் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ல விளையாடுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குரூப் பில வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்களும் குரூப் ஏல வந்து செகண்ட்ல இருக்கிறவங்களும் வந்து ரெண்டாவது அரையிறுதி போட்டியில விளையாடுவாங்க. இந்த அரையிறுதி போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் அப்படிங்கிறது இறுதி போட்டியில அக்டோபர் 20ஆம் தேதி பலப்பரீட்சை நடத்துவாங்க. சரி, இப்போ போட்டிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பரிசு தொகை எந்த மாதிரி வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா மகளிர் அணிக்கும் சரி ஆடவர் அணிக்கும் சரி தனித்தனியான பரிசு தொகைகள் தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா கிரிக்கெட்லயும் வந்து பாலின சமத்துவத்தை கொண்டு வரணும், பெண்கள் வந்து எந்த அளவுலையும் வந்து ஆண்களுக்கு வந்து குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிறத வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துருவை கொண்டு இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டா நடந்து முடிந்த ஆடவர் கிரிக்கெட்ல வந்துட்டு எவ்வளோ பரிசு தொகை கொடுத்தாங்களோ அதே பரிசு தொகையை இந்த முறை வந்து பெண்கள் அணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ICC முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன் பட்டம் ஜெயிக்கிற அணிக்கு 19 கோடியே 60 லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருக்கு. ரன்னர் அப் வரவங்களுக்கு வந்து 9 கோடியே 80 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க. அரையிறுதி வரைக்கும் முன்னேறும் மற்ற 2 அணிகளுக்கு வந்து மொத்தமா 5 கோடியே 65 லட்சம் ரூபாய் தர போறாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஸ்டேஜஸ்க்கு குவாலிஃபை ஆன டீமுக்கே வந்து பரிசு தொகையும் இந்த முறை இருக்கு. அது போக மேட்ச் ஃபீ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த முறை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 225% அப்படின்னு அதிகப்படுத்தியிருக்காங்க. மொத்தமா வழங்கப்பட பரிசு தொகை 66 கோடி ரூபாயா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு உலகக்கோப்பை போட்டிகள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மகளிர் T20 உலகக்கோப்பை 2009ஆம் ஆண்டு நடக்குது. அதை தொடர்ந்து இது வரைக்கும் மொத்தம் 8 உலகக்கோப்பை போட்டிகள் நடந்திருக்கு. இது வந்து 9வது எடிஷனா பார்க்கப்படுது. இதுல யாரெல்லாம் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எடிஷன் 2009ல தொடங்கினப்ப இங்கிலாந்து அணி தான் வந்து சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா ஆஸ்திரேலிய அணி வந்து 6 முறை சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. இப்பவும் அவங்க தான் வந்து நடப்பு சாம்பியனா இருக்காங்க. இவங்க 2 பேரை தவிர்த்து மேற்கிந்திய தீவுகள் 2016ஆம் ஆண்டு வந்து மகளிர் T20 உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணியோட கேப்டனான ஹர்மன்பிரீத் கவுர் இவங்க வந்து 2009ல முதல் முறையா வந்து T20 உலகக்கோப்பை மகளிருக்கு தொடங்கப்படும் போது இருந்து இப்ப நடக்க போற இந்த 2024 உலகக்கோப்பை வரைக்கும் எல்லா உலக கோப்பையிலுமே கலந்துக்கிட்ட வீராங்கனை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு வந்து
சொந்தக்காரரா இருக்காங்க. 2019ல முதல் முறையா T20 உலகக்கோப்பையில விளையாடும் போது இவங்களோட வயசு வந்து 19. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆடவர் உலகக்கோப்பையில கூட எல்லா T20 உலகக்கோப்பையிலையும் விளையாடின வீரர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து நம்மளோட கேப்டன் ரோஹித் சர்மா. T20 உலகக்கோப்பையை வென்ற கையோட அவர் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஆடவர் அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. மகளிர் அணியும் அதே மாதிரி வந்து T20 உலகக்கோப்பையை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.